ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 975 ஒரு செட்டு கொடுத்துருந்தோம். நண்பா சில பேர் பாக்ஸ் கேட்குறீங்க. பாக்ஸ்லாம் இல்லை நண்பா, நம்ம சிங்கிள் நம்பர் 30 ரூபாய்க்கு மட்டும் தான் நம்பர் தரேன். இப்போ பாருங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சொல்லி கொடுத்தேன். யாராச்சும் வின்னிங் வாங்கினா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 721 சரிங்களா. நம்ம 975 பிசி தான் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு 75ன்ட்டு. ஆனால் நண்பா பார்த்தீங்கன்னா அது 72ன்னு போயிடுச்சு. ஆனால் நம்ம கொடுத்து ஆல் போர்டில் 7 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இதில் 7 கொடுத்து வின்னிங் எடுத்துருக்கோம் சரிங்களா. சரி வாங்க, நான் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. சரி வாங்க நண்பா, நம்ம நாளைக்கு மணி கேசிங்குள்ளே போகலாமா. நண்பா இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது 6வது மாதம் உண்டான சார்ட் சரிங்களா. சிறுசக்தி ரிசல்ட் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இது வந்து நண்பா 6வது மாதம் உள்ள சார்ட்டு. சிறுசக்தி ரிசல்ட் இருக்குல்ல, அதாவது 665 சரிங்களா. அதுலேருந்து நம்ம ஒரு நம்பர் கண்டிப்பாக மார்க் பண்ணி வரோம் சரிங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டி போர்டு இருக்குல்ல, இந்த டி போர்டு நம்ம சிவசக்தியோட அடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சி போர்டு சரிங்களா. பவரில் இந்த ஒரு டைம் மட்டும் தான் நம்ம டி போர்டு எடுத்து ஆடிருக்காங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய் போர்டு சரிங்களா. அதாவது இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் போர்டு. நம்ம ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ் போர்டு, ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா ஒய் போர்டு, இது டி போர்டு சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு சரி ஓகேவா. இதே போர்டு சி போர்டு சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் மட்டும் 9க்கு பவர்னு அனுப்பிப்பாங்க இந்த இடத்துல சரிங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்தது இப்போ சிறுசக்தியோட ரிசல்ட்டோடைய இந்த ஒய் போர்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த ஒய் போர்டு இங்கே இருக்கிற 7 பாருங்க. சிறுசக்தி ரிசல்ட்டோடைய சி போர்டு பாருங்கள் 7. இப்போ அது பாஸ் ஆகி நிற்குது சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாஸு. அடுத்து சிறுசக்தியோடைய ஒய் போர்டு 4. சிறுசக்தியில் பாருங்கம்மா அவனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 நாள் அனுப்பாங்க சரியா. இது எல்லாமே நண்பா பார்த்தீங்கன்னா மெயின் மட்டும்தான் சரிங்களா. நோட் பண்ணிக்கங்க, இது மெயின் மட்டும்தான். இப்போ அடுத்து சிறுசக்தியோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய் போர்டில் 1 சரிங்களா. இந்த ஒய் போர்டில் 1 6வது மாதம் முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ நம்ம 7வது மாதம் செட்டுக்கு போனீங்கன்னா சரிங்களா. இது வந்து 7வது மாதம் நம்ம அங்கே 1 பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த 1 பார்த்தீங்கன்னா சிறுசக்தி ரிசல்ட்டில் அது ஏ போர்டு சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு இருக்கும். இப்போ அதே மாதிரி சிறுசக்தியோடைய ஒய் போர்டு சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அதே மாதிரி சிறுசக்தியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 இருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி சிறுசக்தியோட ஒய் போர்டு பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி சரிங்களா, இந்த ஒய் போர்டு நம்பர் 9, ஆனால் பக்கத்து நம்பர் பாருங்கள் 8 சரிங்களா. நம்மளுக்கு இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வருது, அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுசக்தியில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி சிறுசக்தியோடைய ஒய் போர்டு பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. இந்த 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க நண்பா. இதென்னா 1 8 சரிங்களா. அந்த 1 8லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும். இப்போ நாளைக்கு 1 இல்லைனா 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஹிட்டு கண்டிப்பாக ஆகும் சரிங்களா. இந்த நம்பர் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நாளைக்கு 1 8 இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகும் நம்பா சரிங்களா. சரி வாங்க இப்போ திரும்ப 6வது மாதத்துக்கு சார்ட்டுக்கே போயிடலாம். நம்ம அது 6வது மாதம் சார்ட்டு. இது நான் எப்படி பண்ணுறேன்னா பாருங்கப்பா, இந்த வின்வினுடைய ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா. இப்போ நமக்கு சிறுசக்தி நம்பருங்க கண்டுபிடிக்கிறோம்னா அப்போ வின்வினுடைய ஃபஸ்ட் நம்பர் அதாவது எக்ஸ் நம்பர் சரிங்களா. இந்த எக்ஸ் நம்பர்னால் இங்கே 8 இருக்குது சரிங்களா. இந்த 8 என்ன பண்ணிங்கன்னா பெருக்கல் 3 சரிங்களா. இது பெருக்கல் 3 பண்ணிங்கன்னா 8 3 24. இது சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுங்கள். சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்ம 6 சரிங்களா. இங்கே 6ஆம் நம்பர் பாருங்கள், இங்கே 2 6 இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 274க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்வினோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3. அப்போ பெருக்கல் 3 இது 2 பெருக்கணிங்கன்னா 9 சரிங்களா. 3 × 3 9. இந்த 9க்கு பவரில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும் சரிங்களா. இங்கேயும் பாஸு. இப்போ அதே மாதிரி 637 சரிங்களா. அங்கே பாருங்கள் வின்வினுடைய எக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும், பெருக்கல் 3 இது 2 பெருக்கணிங்கன்னா 24. நம்ம சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 சரிங்களா. நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 6. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 6ன்னு இருக்கும் சரிங்களா. புரியுதுங்களா 6. இப்போ அதே மாதிரி வின்வினுடைய ஃபஸ்ட் நம்பர் இங்கே 6 இருக்குது, பெருக்கல் 3 6 பெருக்கல் 3 பண்ணிங்கன்னா 18. 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 9 சரிங்களா. இப்போ 9 9 பவர் 4 2 ஏதாச்சும் ஒரு நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த நம்பர் அதே தான் இருப்பாங்க சரிங்களா. இந்த மெத்தட் பார்க்கணும்பா நமக்கு ஒரு நம்பர் கிளிக் ஆகுது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த மாதத்துக்கு வந்துடலாம். இந்த மாதத்துக்கு வரும்போது இங்கே வின்வினுடைய ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா. இந்த வின்வினுடைய ஃபஸ்ட் நம்பர் அதாவது இந்த எக்ஸ் நம்பர் சரிங்களா. இங்கே பெருக்கல் 3 பண்ணிங்கன்னா
15 சரி நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 15 சிங்குலர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா 6க்கு பவரில் 1 இருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி வின் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 பெருக்கல் 3 சரிங்களா. 9 பெருக்கல் 3 பார்த்தீங்கன்னா 27. இது சிங்குலர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9 பவர் 4 இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இது 9 4 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வின்வினுடைய எக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 பெருக்கல் 3 சரிங்களா. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1 × 3 பார்த்தீங்கன்னா 3 தான் கிடைக்கும். 3 பவர் 8 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். பார்த்தீங்கன்னா 2 8 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இது நம்பர் 2 8 பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9 பெருக்கல் 3 அப்போ 27. 9 பெருக்கல் 3 27. இது சிங்குலர் ப்ளஸ் பண்ணும்பா 9 பவர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நாளைக்கு வின்வினோட ரிசல்ட் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் 3 சரிங்களா. பெருக்கல் 3 அப்போ இது பெருக்கணும்னா 9 வரும் சரிங்களா. அப்போ 9 பவர் 4 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நாளைக்கு அதிகப்படியான ஹிட் ஆகிடும் சரிங்களா. இதுலேருந்து நண்பா ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். இப்போ நோட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் சரிங்களா. அப்போ நம்ம முன்னே பார்த்துட்டேன் 1 8 ஒரு நம்பர், 9 4 ஒரு நம்பர் சரிங்களா. இப்போ வாங்க 3வது நம்பர். இது பார்த்தீங்கன்னா சிறுசிகிச்சோட ரிசல்ட் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ நான் எப்படி ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வின்னுடைய ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் சரிங்களா. எக்ஸ் நம்பரையும் ஒய் நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்க. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது 10. இப்போ 10னா நம்ம என்ன பண்ணுவோம் 1 எடுப்போமா. இப்போ 1 எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே 9 1 இருக்குது. இது ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 10. 10னா 1 சரிங்களா. 1 எடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 சரிங்களா. அங்கே 2 எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி என்னப்பா இங்கே 7 இல்லை 9 3 இருக்குது சரிங்களா. அப்போ 11 சிங்குலர் ப்ளஸ் பண்ணும்பா 1 + 1 பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. அங்கே 2 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 2 அப்போ 5 சரிங்களா. நம்ம எடுத்தும்போது பார்த்தீங்கன்னா 1 1 2 2 5 சரிங்களா. இந்த மாதிரி வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1 கூட 10ஆம் நம்பர் மைனஸ் புரியுதுங்களா. 10 மைனஸு. அப்போ இங்கே 2 கூட 10ஆம் நம்பர் மைனஸு. அப்போ இங்கே 2 கூட 10 மைனஸு. இப்போ இங்கே 5 கூட 10 மைனஸ் சரிங்களா. இப்போ இந்த 10 கூட மைனஸ் பண்ணிங்கன்னா சரிங்களா. நான் கலர் மாற்றிக்கிறேன். இந்த 10 கூட மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல 9ன்னு கிடைக்குமா. இந்த 10 கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. நம்ம பார்த்தீங்கன்னா 10ல் 2 போனால் 8. 10ல் 5 போச்சுன்னா 5 சரிங்களா. இப்போ நம்ம எடுத்துக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 9 9 8 8 5. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 9 சரிங்களா. ஃபஸ்ட் நம்பர் 9 எடுத்தோம்ல, இந்த 9 பாருங்கள் இங்கே பாஸ் ஆகிடுச்சா 9ன்ட்டு. அடுத்த நம்பர் 9 பார்த்தீங்கன்னா 9 பவர்னு இருக்குது, மெயின் இருக்குது. நம்ம கணக்கில் மெயின் மட்டும்தான் சரிங்களா. அப்போ இங்கே 8 பார்த்தீங்கன்னா 2 போர்டில் 8 இருக்குது. இப்போ திரும்பவும் 8 சரிங்களா. இங்கே 8 பரம்பரை நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 8 வந்துன்னு நம்மளுக்கு இந்த ஒரு நாள் நமக்கு மிஸ்டேக் ஆகிருக்கும் சரிங்களா. அதான் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டல் கணக்கு தப்பாக இருக்கும் சரிங்களா. இரும்பு ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் இந்த இடத்துல நண்பா சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 9 3 சரிங்களா. 9 3 பார்த்தீங்கன்னா 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3 சரிங்களா. இப்போ 10ல் 3 சரிங்களா. இப்போ 10 மைனஸ் 3 பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னா 7 சரிங்களா. நம்ம இது 7 இந்த 7 அடுத்த நாள் ரிசல்ட் அவனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 7 பாஸ் ஆகிருக்கு சி போர்டில். இங்கே பவர்லேயும் வந்து நம்ம கணக்கில் வந்து மெயின். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது சரிங்களா. இந்த 10ல் நண்பா 5 போச்சுன்னா 5 சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 சிங்கிள் நம்பர் 5 நண்பா. நாளைக்கு சிங்கிள் நம்பர் சரிங்களா. 5 ஆல் போர்டு விளையாடுறதுக்கு இந்த 5 தான் ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி எல்லா நம்பருமே ஸ்ட்ராங் தான் சரிங்களா. இப்போ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசிறுத்திக்கு மட்டும்தான் இது சரிங்களா. இது எந்த ஒரு பெட்டிங் மட்டும் சூதாட்டம் இது நடக்கிறதுல கொஞ்சம் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும் தான் நல்லா பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் சரிங்களா. 1 இல்லைனா 8 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர், 9 9 இல்லைனா 4 இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் 5 சரிங்களா. இந்த 5 இருக்குது. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே இதில் தான் கேம் இருக்குது. நாளைக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் எடுத்து தர நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 1 8 எடுத்தோம்ல அதில் உங்கள் கணக்கு நம்பர் 1 தானே சரி 8 தானே சரி இதில் ஏதாச்சும் எடுத்துக்காங்க சரிங்களா. அப்போ நாளைக்கு 195 நம்ம சரிங்களா. 195 அப்படின்னா
895 845 சரிங்களா. இந்த 3 பாக்ஸ் வரும் நண்பா. அதனால் பாக்ஸுக்கு போட்டிங்கன்னா பெட்ரு சரிங்களா. நாளைக்கு பாக்ஸுக்கு தான் நண்பா நம்பர் இருக்கு வந்துக்கிட்டேன் சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா 195 பாக்ஸு சரிங்களா. அதே மாதிரி 145 பாக்ஸு, அதே மாதிரி 895 845 சரிங்களா. இந்த ஒரு 3 பாக்ஸ் என்னமோ 4 பாக்ஸ் வரும் நண்பா. அதாவது நம்ம எப்படி பாக்ஸ் வரும்னா 195 சரிங்களா, 145 சரிங்களா. அதே மாதிரி 895 845 சரி நண்பா. இந்த 4 நம்பர் தான் இருக்குது. பாருங்கள் உங்கள் கணக்கில் எந்த நம்பர் எந்த போர்டுக்கு வருது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இது பாக்ஸ் கூட தேவைப்படாது சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கன்ஃபார்ம் வந்துடும். பாதுகாப்பு 5 கன்ஃபார்ம் வந்துடும். அப்படின்னா சப்போர்ட்டு நண்பா சரிங்களா. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு தான். இந்த 0 ஒன்று வருதுங்க, ஒருவேளை இது பவரில் வந்தால் சரிங்களா, இது சப்போர்ட்டு தான் சரிங்களா. நாளைக்கு இதுக்குள்ள தான் நம்ம ரிசல்ட் இருக்குது. 1 8 9 4 5 0 இந்த 4 நம்பர்லேருந்து, அதாவது இந்த 6 நம்பரும் நாளைக்கு 3 நம்பருக்கு கிளிக் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா நண்பா. அதுக்கு முழுக்க கெஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சீரியஸ் ரிசல்ட்டு கண்டிப்பாக அதில் வந்து 2 நம்பர் மேக்ஸிமம் 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த 4 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 0 சப்போர்ட் தான் சரிங்களா. ஏன்னா 5 தான் ஸ்ட்ராங்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயில்னு ஆகிருக்கோம், அதனால மெயில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ நாளைக்கு இதில் ஏசிபிசிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா 45 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் நண்பா. ஆனால் இருந்தாலும் 95 15 நாளைக்கு வந்து 15 கூட ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. நாளைக்கு உங்கள் கணக்கு இருந்தால் நண்பா 15 கூட ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அந்த 15 ஒரு செட்டு, அப்படின்னா 85 ஒரு செட்டு. இப்போ ஏசிபிசிக்கு 15 85 95 45 சரிங்களா. ஏசிபிசிக்கு 3 டிஜிட்டில் நான் 4 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 பாக்ஸ் வந்து வின்னிங் கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நண்பா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.